കഠോപനിഷത്തിലെ 1-ാമത് അധ്യായം 3-ാമത് വല്ലി 13-ാമത് മന്ത്രം. യത് ചേത് വാക് മനസി പ്രാജ്ഞഃ തത് യത് ചേത് ജ്ഞാനേ ആത്മനി ജ്ഞാനം ആത്മനി മഹതി നിയത് ചേത് തം യത് ചേത് ശാന്തേ ആത്മനി. பிராஜ்ஞஹ ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான புத்தி இருக்கிறவன். வாக் வாக்க, മനസി മനസ്സില, യത് ചേത് നിയന്ത്രിച്ചു നിർത്തണം. തത് അത് ജ്ഞാനേ ആത്മനി പ്രകാശസ്വരൂപமான ആത്മാ, അതാണത് ബുദ്ധിയിലെ നിയച്ഛേത് നിയന്ത്രിക്കണം. ജ്ഞാനം ബുദ്ധിയെ മഹതി ആത്മനി മഹാനാന ആത്മാവിലെ യച്ഛേത് നിയന്ത്രിക്കണം. തം അത് ശാന്തേ ആത്മനി എല്ലാ വിശേഷങ്ങളും ഇല്ലാമ ആന ശാന്തமான ആത്മാവിലെ யத் நியந்திரிக்கணும். ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு மைண்டட் ஆயிட்டு ஒர்க் பண்ண முடிஞ்ச புத்தி இருக்கிற ஒருத்தன். வாக்கு ரூபம் தொடங்கின இந்திரியங்களை മനസ്സിലെയും മനസ്സ ബുദ്ധിയിലെയും ബുദ്ധിയെ സമഷ്ടി രൂപமான ഹിരണ്യഗർഭനിലെയും அதுக்கப்புறமா പരമാത്മാവിലെയും ലയിപ്പിക്കണം. നചികേതസ്ക്ക് യമദേവൻ ചൊല്ലിക്കൊടുக்கிற ഉപദേശങ്ങളെയാക്കും பார்த்துட்டு இருக்கோம். வெளியில வர வாக்க അതിനോട് மூலஸ்தானமான மனசுல லயிப்பிக்கணும். உள்ளுக்குள்ளே இருந்தாக்கும் வாக்கு வெளியில வருது, அதை மறுபடியும் அந்த மனசுக்குள்ள லயிப்பிக்கணும். வாக் அப்படிங்கிறது பிரயோகிக்காதக்கு மௌனமா இருக்கணும். மௌனம் வித்வானுபூஷணம். கலபிலான்னு பேசாம இருக்கணும். நாக்கு மட்டும் பேசாம இருந்தா பத்தாது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது. புத்தியும் பல வழிக்கு ஓடி நடக்காம பார்த்துக்கணும். வாக்கு அப்படிங்கிறதுனால இங்க எல்லா இந்திரியங்களையும் മനസ്സില കൊണ്ടുവരണം அப்படின்னு அர்த்தம். 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், இப்படின்னு 10 இந்திரியங்கள். அத மனசுல லயிப்பிக்கணும். ஸ்தூல சூக்ஷ்மங்களா இருக்கிற இந்திரியங்களை மனசுல லயிப்பிக்கணும். சத்குணத்திலேந்து உண்டானதாக்கும் ஞானேந்திரியங்கள் அது கர்மேந்திரியங்களை விட சூக்ஷ்மமாக்கும். രജോ ഗുണത്തിലേന്ത് ഉണ്ടാനതാക്കും കർമ്മേന്ദ്രിയങ്ങൾ സ്ഥൂലമാക്കും. കർമ്മേന്ദ്രിയങ്ങളിലെ ഒന്നാക്കും വാക്ക്. അതിനാല് എല്ലാ സ്ഥൂല കർമ്മേന്ദ്രിയങ്ങളെയും സൂക്ഷ്മരൂപമായിരിக்கிற മനസ്സിൽ ലയിപ്പിക്കണം. വാക്ക്, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம் இப்படி இருக்கிற 5 கர்மேந்திரியங்கள் உண்டு. அதெல்லாம் ஸ்ரோத்ரம், சக்ஷுசு, தொக்கு, ரசனேந்திரியம், கிராணேந்திரியம் இப்படின்னு 5 ஞானேந்திரியங்கள் இருக்கே. இப்படி எல்லாத்தையும் மனசில 10 இந்திரியங்களையும் மனசில ലയിപ്പിക്കണം. ഇന്ദ്രിയ വ്യാപാരങ്ങൾ പൂർണ്ണമായിട്ടും സ്റ്റോപ്പ് ആകും ഇതുവഴി. എല്ലാ ഇന്ദ്രിയങ്ങളും
சூக்ஷ்மமான மனசுல அடங்கிறது வழி பிரகிருதிக்கான வழி அப்படிங்கிறது இல்லாமாகும். இந்திரியங்களாக்குமே நம்மளை பிரகிருதிக்கு இழுத்துண்டு போறது, பிரகிருதியில் இருக்கிற விஷயங்களை நமக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வழி அடைஞ்சு போயிடும். தது மனசு அப்படிங்கிறத ஞான ஆத்மனி எது செய்து ஞானாத்மாவில லயிப்பிக்கணும். ஞானாத்மா அப்படின்னா புத்தி, புத்தியில லயிப்பிக்கணும் அப்படின்னாக்கும் யமதேவன் நச்சிகேதஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். மனசுக்கு இப்போது எந்த ஒரு சங்கல்பமும் இல்லை, சஞ்சலவும் இல்லை, நிச்சய திருடதையாக்கும் அந்த புத்திக்கும் இருக்கு. இந்த அவஸ்தையாக்கும் ஒரு முனிக்கு உள்ளது. இந்த அவஸ்தையாக்கும் ஒரு முனிக்கு உள்ளது. அதனாலேயாக்கும் முனி அப்படிங்கிற அந்த ஒரு பேரு கிடைச்சது. மனனம் செய்யறவன் முனி. ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் நிശ്ചലமான அவஸ்தை, மனசும் நிശ്ചലமான அவஸ்தை, இந்திரியங்களும் மனசும் சொஸ்தமான அவஸ்தை. ஞானம் அதாவது இந்த புத்திய ஆத்மனி സമഷ്ടി രൂപനാണ് ഹിരണ്യ ഗർഭനില് ஆத்மனி மகதி சமஷ்டி சூக்ஷ்மமான ஹிரண்ய கர்ப்பபாவத்துக்கு വ്യഷ്ടി മനസ്സ് അടക്കണം. സമഷ്ടി സൂക്ഷ്മഭാവമാക്കും ഹിരണ്യഗർഭൻ. തത് യത് ചേത് ശാന്തേ ആത്മനി. ഹിരണ്യ ഗർഭഭാവത്തെ കാര്യകാരണத்துக்கு അപ്പാർപ്പെട്ട സ്വസ്ഥമാണ് ആത്മാവിലെ. അതാണത് നമ്മൾ பார்த்தோம் 9வது மந்திரத்துல. தது விஷ்ணோஹோ பரமம் பதம். அந்த പരമാത്മാവിലെ ലയിപ്പിക്കണം. യത് ചേത് വാക് മനസി പ്രാജ്ഞ. ശാസ്ത്രജ്ഞാനം നന്നാ தெரிஞ்சின்ற பிராஜ்ஞனுக்காக்கும் இது செய்யறதுக்கு சாதிக்கும். எல்லா இந்திரியங்களையும் மனசுல லயிப்பிக்கிறது அப்படிங்கிறது கடினமான விஷயமாக்கும். அது சாதாரணப்பட்டவாளுக்கு சாதிக்காது. பிராஜ்ஞன் இந்திரியங்களை மனசுல லயிப்பிக்கட்டும். പ്രാജ്ഞഃ പ്രാജ്ഞൻ വാക്ക് മനസ്സിൽ ലയിപ്പിക്കട്ടും. പ്രാജ്ഞൻ മനസ്സ് ബുദ്ധിയിൽ ലയിപ്പിക്കട്ടും. പ്രാജ്ഞൻ ബുദ്ധിയെ ഹിരണ്യഗർഭനിൽ ലയിപ്പിക്കട്ടും. പ്രാജ്ഞൻ ഹിരണ്യഗർഭനെ പരബ്രഹ്മത്തിൽ ലയിപ്പിക്കട്ടും. அப்படியாக்குமானா பிராஜ்ஞனாகிறது அப்படிங்கிறது மஸ்ட். കഠോപനിഷത്തിലെ 1ാമത് അധ്യായത്തിലെ 3ാമത് വല്ലിയിലെ 14ാമത് മന്ത്രം. ഉത്തിഷ്ഠത ജാഗ്രത പ്രാപ്യ വരാൻ നിബോധത ക്ഷുരസ്യ ധാര നിശിത ദുരത്യയ ദുർഗം പതഃ തത് കവയഃ വദന്തി. ഉത്തിഷ്ഠത എந்திருங்கோ. சுஷுப்தியிலேந்து ஜாகிரத அவஸ்தைக்கு முழிச்சுக்குங்கோ. ஜாகிரதா எந்திருங்கோ. வரான் சிரேஷ்டர்களான ஆச்சாரியர்களை பிராபிச்சிட்டு நிபோததா தெரிஞ்சுக்குங்கோ. அஜானத்திலேந்து விடுபடுங்கோ. ஞானத்துக்கு வாங்கோ. சிரேஷ்டர்களான குரு சிரேஷ்டர்களை பிராபிச்சிட்டு ஞானத்தை தெரிஞ்சுக்குங்கோ. ക്ഷുരസ്യ കത്തിയോട്
நிஷிதா ஷார்ப்பா இருக்கிற, தாரா அந்த ஒரு ஷார்ப்பு பக்கம், கத்திக்கு ஒரு பக்கம் ஷார்ப்பா இருக்கும், இன்னொரு பக்கம் ஷார்ப் இல்லாம இருக்கும். அந்த ஷார்ப்பா இருக்கிற பக்கம் துரத்தியா சவிட்டி நடக்கிறதுக்கு சிரமம் இருக்கிறதாக்கும். ததா அதே மாதிரி தத் பதஹா அந்த மோட்ச மார்க்கத்தையும் அடையறதுக்கு சிரமமாக்கும். அப்படி இல்லைன்னா பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கான மார்க்கத்தை துர்க்கம் நடக்கிறதுக்கு கடக்கிறதுக்கு சிரமமாக்கும் அப்படின்னு கவயஹா வித்வான்மார்கள் வதந்தி சொல்லறா. அஜ்ஞான நித்ரையிலேருந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எந்திருங்கோம் எந்திருங்கோம், விசிஷ்டர்களாயிருக்கிற குருநாதர்களை பிராபிச்சு ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்குங்கோ. கத்தியோடு ஷார்ப்பான பக்கத்துல சவிட்டி நடக்கிறதுக்கு முடியாதே, அதே மாதிரி கடந்து செல்லறதுக்கு சிரமமான ஒரு மார்க்கமாக்கும் ஞான மார்க்கம் அப்படின்னு விவேகம் இருக்கிறவா எல்லாம் சொல்லத்தான் செய்யறா. அதனால அஜ்ஞானத்திலேருந்து எல்லாரும் அதிசீக்கிரமா விடுபடுங்கோ. பிராஜ்ஞனாகிறதுக்கான வழியாக்கும் இங்க யமதேவன் நச்சிகேதஸுக்கு உபதேசிக்கிறது. உத்திஷ்டதா எந்திருங்கோ, ஜாகிரதா ஜாகிரத் அவஸ்தையில இருங்கோ, முழிச்சுக்குங்கோ, கேர்ஃபுல் ஆயிட்டு இருங்கோ அப்படின்னு அர்த்தம். அவித்யா விஷயங்களில அட்டாச் ஆகாதக்கு ஜாகிரதையோட இருக்கணும். பகவல் மாயை அப்படிங்கிற அவித்யை ஞானிகளை கூடியும் அதானது யோகிகளை கூடியும் யோக பிரஷ்டமாக்கிடும். அதனால ஜாகிரதையோடு கூடிட்டு இருங்கோ. ஜாகிரதையோட வரான் சிரஷ்டர்களை பிராப்பியா ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரமிக்கிற ஆச்சாரியர்களை பிராபிச்சுட்டு நிபோததா நன்னா பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்குங்கோ. சாஸ்திர பிரகாரமும் குரு உபதேச பிரகாரமும் மட்டும்தான் பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். குருவை பிராபிச்சு நன்னா பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி ஆரம்பிங்கோ. சுரஸ்ய நிஷிதா தாரா கத்தியோடு ஷார்ப்பான அந்த தாரா முறிக்கிற பாகம், ஒரு பொருளை முறிக்கிறதுக்கான ஷார்ப்பான பாகம் துரத்தியா மறிகடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக்கும். கவனிக்கலை அப்படின்னா கை முறியும். பொருளை முறிக்கிறதுக்கு கத்தியை எடுத்துட்டு நம்ம கவனிக்காம வெட்டினோம்னா நம்ம கையையே முறிச்சுப்போம். தத்வத் அதே மாதிரி துர்கம் ரொம்ப ரொம்ப சிரமமாக்கும். தத் பதஹா அந்த மோட்ச வழி அப்படிங்கிறது கவயஹா வித்வான்மார்கள் எல்லாம் வதந்தி இப்படி சொல்றா. யமதேவன் நச்சிகேதஸ் கிட்ட சொல்றது யாக்குமே பார்க்கிறோம். ஸ்ரத்தை அப்படிங்கிறது மஸ்ட், குருநாதன் கிட்ட நம்பிக்கை அப்படிங்கிறது மஸ்ட். குருநாதன் சொல்றபடி நன்னா காது கொடுத்து கேட்டுண்டு அது வாழ்க்கையில அனுஷ்டிக்கிறதுக்கான தாற்பயம் உண்டாகணும், இந்திரிய கண்ட்ரோல் உண்டாகணும். இப்படி இருக்கிற ஒரு சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப சிரமம் தான். சிரமத்தோடு கூடிட்டு குரு சாஸ்திர சேவைகள் எல்லாம் பண்ணிண்டு குருவோடும் சாஸ்திரத்தோடும் வചനங்களை സ്വീകരിച്ചുണ്ട് இந்திரிய கண்ட்ரோல் செஞ்சுண்டு நம்ம அந்த லட்சிய பிராப்தி அடையலாம். என்னவாக்கும் நம்மளோட லட்சியம் அப்படிங்கிறதும் அடுத்த மந்திரத்துல சொல்லப்படுறது. கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 3வது வள்ளியில 15வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். அசப்தம்
அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்யம் அகந்தவது ச யத். அநாதி அனந்தம் மகதஹ பரம் த்ருவம் நிஜாய தது மிருத்யுமுகாத் பிரமுச்யதே. எது பரபிரம்மம் அப்படிங்கிறது அசப்தம் சப்தமில்லாத்ததும், அஸ்பர்ஷம் ஸ்பர்ஷமில்லாத்ததும், அரூபம் ரூபமில்லாத்ததும், அவ்யயம் நாசமில்லாத்ததும், ததா அப்படியே, அரசம் ரசமில்லாத்ததும், நித்தியம் நித்தியமானதும் அழிவில்லாததும், அகந்தவது ச கந்தமில்லாத்ததும், அநாதி ஸ்டார்டிங்கும் எண்டும் ஒன்றும் இல்லாததாக்கும். அநாதி அப்படின்னா ஸ்டார்டிங் அப்படிங்கிறது இல்லாததும், அனந்தம் எண்ட் அப்படின்னு இல்லாததும், மகதஹா பரம் மகத்துவத்திலேந்து பரமமாயிட்டு உள்ளதும், துருவம் நித்தியவும் இருக்கிறதும், அப்படியெல்லாம் இருக்கிற தது அத நிஜாயா தெரிஞ்சுண்டு, மிருத்யுமுகாது மரணத்தோடு வாயிலேந்து, பிரமுச்சியதே முக்தனாயி தீரப்படுறது. சப்த ஸ்பர்ஷ ரூபரசகந்தம் ഇതൊന്നും ഇല്ലാത്തതും ഒരുപോതും നാശമില്ലാത്തതും നിത്യമായിരിക്കുന്നതും ആദി അന്തമില്ലാത്തതും ബുദ്ധിയിലേന്തും ഹിരണ്യഗർഭനിലേന്തും அப்பாற்பட்டதாயிட்டிருக்கிறதும் கூடஸ்தமானதுமான அந்த ஆத்மதத்துவத்தை தெரிஞ்சுக்கிறவன் அவித்யா காம கர்ம லட்சணமான மிருத்யுவிலேந்து முக்தனாயி தீரறான். குணங்கள் ஒன்றும் இல்லாததினாலேயே நாசம் அப்படிங்கிறதும் டிப்ரீசியேஷன் அப்படிங்கிறதும் ஆத்மாவுக்கு இல்லை. ஆத்மஞானிக்கு மரணம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆத்மதத்துவத்தை தெரிஞ்சுண்டு மனுஷா நித்தியமான ஆனந்த ஸ்தானத்துல எத்திப்படுறா. அதானது ஜனன மரணங்களிலிருந்து மோஜனம் நேடுறா. பரபிரம்மம் சப்தம் கிடையாது, அந்த பரபிரம்மத்தை தொடர்றதுக்கு சாதிக்காது. ரூபம் கிடையாது, நாசம் கிடையாது, ரசம் கிடையாது, நித்தியமான கந்தமில்லாததான பரபிரம்மம். அப்படி இருக்கிற பரபிரம்மத்துக்கு ஆதியும் அந்தவும் இல்லை, டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை, டேட் ஆஃப் டெத்தும் இல்லை. பரபிரம்மத்துக்கு மகத்துக்கும் சூஷ்மமாயிட்டு இருக்கிற அந்த பரபிரம்மம் துருவம் நித்தியமான பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த பரம சத்தியத்தை நிஜாயா நன்னா சாட்சா்காரம் பண்ணி தெரிஞ்சுட்டு குரு வாக்கியம் சாஸ்திர வாக்கியம் இப்படியாக அந்த ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்சிட்டு குருவாக்கியம் வழியும் சாஸ்திரத்தோடு வாக்கியம் வழியும் குருவையும் சாஸ்திரத்தையும் நம்பிண்டு அதன் வழியா ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்சானா மிருத்யுமுகாது பிரமுச்சியதே. மிருத்யுவோடு வாய் அதானது மிருத்யுவோடு அந்த பிடியிலேந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சாதிக்கும். மரண பயம் இல்லாமகும். இப்படி இருக்கிற ஜீவாத்மாவுக்கு மரணம் இல்லை, மரண பயமும் இல்லை. சரீரத்துக்கு மட்டும்தான் நாசம் உள்ளது, ஜீவனுக்கு நாசம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சானா மரண பயம் உண்டாகாது.
தேசகாலங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த ஜீவனுக்கு மிருத்யு அப்படிங்கிறது கிடையாது. ஆத்மாவோடு அந்த ஒரு குணம் அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்திலையும் ആക്ച്വലായിട്ട് അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാത്തതാക്കും ആത്മാ. அந்த ஆத்மாவை പ്രകൃതിയോട് കൂടെ ചേർത്തി വെച്ചാനാ ബന്ധൻ. அந்த ஆத்மாவை പരബ്രഹ്മത്തോടു കൂടി ചേർത്തി വെച്ചാനാ മുക്തൻ. 23 തത്വങ്ങളെ ഉപേക്ഷിக்கிறதுக்கு സാധിച്ചാനാ അവൻ മുക്തനായിടുവൻ. കഠോപനിഷത്തിലെ 1-ാമത് അധ്യായത്തിലെ 3-ാമത് വല്ലിയിലെ 16-ാമത് മന്ത്രം. നാജികേദം ഉപാഖ്യാനം മൃത്യുപ്രോക്തം സനാതനം ഉക്ത്വാ ശ്രുത്വാ ച മേധാവി ബ്രഹ്മലോകേ മഹീയത്തെ. മൃത്യുപ്രോക്തം യമദേവനാല് നചികേതസ്സുക്ക് ചൊല്ലപ്പെട്ടതും, സനാതനം எப்போதும் அழிவில்லாம இருக்கிறதும், நாஜிகேதம் நஜிகேதஸ சம்பந்திச்சதுமான உபாக்கியானம், இந்த உபாக்கியானத்தை உக்த்வா சொல்லிட்டும், ஸ்ருத்வாத கேட்டுட்டும், மேதாவி புத்தி இருக்கிறவா பிரம்மலோகே பிரம்மலோகத்துல மஹீயதே பூஜிக்கப்படுறா. യമധർമ്മരാജ നചികേതസ്സുക്ക് ഉപദേശിച്ച സനാതന തത്വങ്ങളോട് കൂടിന இந்த ഉപാഖ്യാനം കാതാല കേക്കവോ ചൊല്ലവോ ചെയ്യற புத்திமான்மார்கள் பிரம்மலோகத்துல ரொம்ப ரொம்ப பூஜிக்கப்படுறா. ஆத்மசாட்சா்காரம் அவளுக்கு கிடைக்கும். யமனிலேந்து நஜிகேதஸுக்கு கிடைச்ச இந்த ஆத்ம ஞானத்தை நம்பிக்கையோடு கூடிட்டு ஸ்ரத்தையோடு கூடிட்டு குரு கிட்டேந்து கேட்கவும், அதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆக்ரகம் இருக்கிறவாளுக்கு உபதேசிக்கவும் செஞ்சானக்கா ക്രമേണ കേൾக்கிறവാളും ഉപദേശിக்கிறവാളും എല്ലാരും ആത്മസാക്ഷാത്കാരം கிடைச்சவாளாயிடுவா, பிரம்மஸ்வரூபர்களாയി തീർന്നിടുവാ. அதே மாதிரி பரமாத்மாவை உபாசிக்கிறவாளாயிட்டு தீருவா. இந்த அத்தியாயத்துல நஜிகேதஸுக்கு யமராஜன் கொடுத்த உபதேசம் புதுசா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை. இது பரம்பரையாயிட்டு இருக்கிற சனாதனமாயிருக்கிற உபாக்கியானமாக்கும். புத்தி இருக்கிற மனுஷா இத வர்ணனை பண்ணியும் காது கொடுத்து கேட்டும் பிரம்மலோகத்துல நிரந்தரமான ஒரு ஸ்தானம் அவளுக்கு உண்டாக்கி எடுத்துக்கிறா. നാജികേതം ഉപാഖ്യാനം, നചികേതസ്സുമായിട്ട് കണക്റ്റാണ് ഉപാഖ്യാനം. നചികേതസ് അപ്പാവോട് വാക്ക് സത്യമായിട്ട് തീരത്തുക്ക് യമലോകത്തുക്ക് പോറതും, യമദേവൻ 3 നാൾ முடிஞ்சு வர வரைக்கும் நஜிகேதஸ் காத்திருக்கிறதும், 3 நாளைக்கு அப்புறம் வர யமதேவன் ஒன்னும் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கிற பிராமண பிரம்மச்சாரிய பார்த்து நடுநடுங்கி போறார். சபிச்சுடுவரோ அப்படின்னு
3 நாளைக்கு இப்படி ஒருத்தரை பட்டினி போட்டோமே அப்படின்னு பశ్చాத்தாபம் உண்டாயிட்டு யமதேவன் தனக்கு பிரம்மஹத்யா சாபத்துக்கு ஈக்குவலான, பிரம்மஹத்யா பாபத்துக்கு ஈக்குவலான பிராமண சாபம் உண்டாகாம இருக்கிறதுக்காயிட்டு 3 வரங்கள் கேட்கறதுக்கு சொன்னதும் நஜிகேதஸ் கேட்காதையே எக்ஸ்ட்ராவாயிட்டு வரங்களை கொடுக்கறதும் ஆத்மவித்யாக்கும் நஜிகேதஸோட லட்சியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு டாப் மோஸ்ட் ஆத்மவித்யை உபதேசிக்கிற வரைக்குமான இந்த பாகம் இப்ப நம்ம பார்த்த வர்ணனை. மிருத்யு புரோக்தம் நஜிகேதஸுக்கு மிருத்யுதேவன் சொல்லி கொடுத்த உபதேசம் சனாதனம், ஒருபோதும் நாசமில்லாത്ത ടോപ്പ് മോസ്റ്റ് സത്യ ഉപദേശം. ഉക്ത്വാ ചൊന്നാനാലോ ശ്രുത്വാ കേട്ടാനാലോ மேதாவி புத்தி இருக்கிறவன், விஷயங்களை வேண்ட மாதிரி கிரகிச்சு ஆக்செப்ட் செய்யறதுக்கு எபிலிட்டி இருக்கிறவன், காது கொடுத்து கேட்டாலும் அடுத்த வாளுக்கு வர்ணிச்சு சொல்லானாலும் பிரம்மலோகே, பிரம்மலோகத்துல மகியதே மகத்துவத்தை பிராபிக்கிறார். பிரம்மலோகத்துல நல்ல ஒரு ஸ்தானம் அப்படி இருக்கிறவாளுக்கு கிடைக்கிறது. விரக்தி பாவத்தோடு கூடிட்டு, சத்திய நிஷ்டையோடு கூடிட்டு, விரத உபாசனா நிஷ்டையோடு கூடிட்டு, சத் கர்ம ஆச்சரணங்களால கிடைக்கிற டாப் மோஸ்ட் ஸ்தானமாக்கும் பிரம்மலோகம் அப்படிங்கிறது. ഭൂമിയില അതുക്കായിട്ട് നമ്മൾ കഠിന പ്രയത്നമേ ചെയ്യണം. ഇന്ദ്രപദവിക്കും അപ്പാർപ്പെട്ടതാക്കും ബ്രഹ്മലോക സ്ഥാനം. பிரம்மம் அப்படிங்கிற சத்தியத்தோடு பரமமான பதம், அந்த ஸ்தானத்தோடு தர்சனம் அப்படிங்கிற லட்சியார்த்தம் இந்த நஜிகேதஸோடு உபாக்கியானம் கேட்கிறவாளுக்கு கிடைக்கிறது. சொல்லி தெரிய முடியாத அளவுக்கு, அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சாதிக்காத அளவுக்கு, ஆராலையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சாதிக்காத அளவுக்கு, கண்ணால കാണறதுக்கு சாதிக்காத அளவுக்கான அந்த பரபிரம்ம பதத்தில் எத்திச்சேரறதுக்கு சாதிக்கும். அதே மாதிரி இந்த விஷயத்தை நன்னா தெரிஞ்சுண்டானா ஆத்மசாட்சா்காரம் உண்டாகும். அதுக்கப்புறமா கவலை அப்படிங்கிறதே உண்டாகாது, சங்கடம் உண்டாகாது, துக்கங்கள் உண்டாகாது, வலி உண்டாகாது, புனரபிஜனனம் புனரபிமரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாகாது. இப்படின்னெல்லாம் இதனோடு இந்த உபாக்கியானம் கேட்டா என்னெல்லாமாக்கும் பலன் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லப்படுறது. யமதர்மராஜா நஜிகேதஸுக்கு இதனோட மகத்துவத்தை வர்ணிக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். കഠോപനിഷത്തിലെ 1ാമത് അധ്യായത്തിലെ 3ാമത് വല്ലിയിലെ 17ാമത് മന്ത്രമാക്കും പാക്കറോം. യഹ ഇമം പരമം ഗുഹ്യം ശ്രാവയേത് ബ്രഹ്മസംസദി പ്രയതഃ ശ്രാദ്ധകാലേ വാ തത് ആനന്ദ്യായ കൽപ്പതേ. തത് ആനന്ദ്യായ കൽപ്പതേ ഇതി. യഹ ആരാക്കുമോ പ്രയതഃ രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളില്ലാത്തക്ക് പുനിതനായിട്ട് പരമം ശ്രേഷ്ഠമാണ് ഗുഹ്യം അതിരഹസ്യമാണ് ഇമം இந்த நாஜிகேத உபாக்கியானத்தை பிரம்ம சம்சதி
பிராமண சதஸிலேயோ ஸ்ராத்தகாலேவா ஸ்ராத்தகாலத்திலேயோ ஸ்ராவையேது அடுத்தவாளை சொல்லி கேட்க வைக்கிறாளோ தஸ்யா அவனுக்கு தது அது ஆனந்தியாய அனந்தபலத்துக்காயிட்டு கல்பதே புண்ணிய கர்மங்களை கொடுக்கிற ஒரு விஷயமாயி தீரறது. முன்னோர்களோடு சாந்திய உத்தேசிச்சுட்டாக்கும் ஸ்ராத்தம் நடத்துறோம். ஸ்ராத்த சமயத்துல பரலோகத்துல வச்சு யமன் உபதேசிச்ச ஆத்ம மகாத்மியத்தை பற்றி நினைக்கிறது ரொம்ப நல்லதாக்குமே. பிரம்ம சம்சதி அப்படின்னு சொன்னதுக்கு பிரம்மத்தை பற்றிட்டுள்ள பேச்சுவார்த்தை நடக்கிற சதசு அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். பிரம்மத்தை சம்பந்திச்ச சந்தேகங்கள் எல்லாம் பரிகரிக்கிறதுக்கு பர்யாப்தமான யமதேவனோடு நஜிகேதஸுக்கு கொடுக்கிற உபதேசங்களை ஸ்ராத்த காலத்துல சொல்றது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான பலங்களை பிரதானம் செய்யும், கொடுக்கும். அதானது சுகிருதத்தை உண்டாக்கும். தது ஆனந்தியாய கல்பதே அப்படின்னு 2 தடவை இங்க சொல்லப்படுறது. தது ஆனந்தியாய கல்பதே அப்படின்னு சொல்றதும் இதி அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்கிறதும் இந்த அத்தியாயத்தோடு பரிசமாப்திய குறிக்கிறது. யஹா ஆராக்குமோ பிரயதஹா நன்னா கடின பிரயத்னம் செஞ்சு இந்திரிய மனோ கண்ட்ரோல் வருத்திட்டு இமாம் இந்த பரமம் குஹ்யம் டோப்புமோஸ்ட் ரகசியத்தை ரட்சிக்கப்பட வேண்டின ரகசியத்தை ஸ்ராவையேது பிரம்ம சம்சதி பிரம்ம முகூர்த்தத்துல பண்டிதர்களோடு சதசுல வேதம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளோடு சத்சங்கத்துல கேட்க வைக்கிறாளோ பிரயதஹா புத்தி இந்திரிய மன கண்ட்ரோலோடு கூடிட்டு அகங்காரம் இல்லாத அவஸ்தையில அடுத்த வாழை கேட்க வைக்கிறாளோ ஸ்ராத்த காலேவா ஸ்ராத்த காலத்துல குடும்ப அங்கங்கள் எல்லாம் கூடிச்சேர்ற நேரத்துல இத அங்க அடுத்த வாளுக்கு கேட்க வைக்கிறாளோ ஸ்ராத்த காலத்துல இறந்து போன முன்னோர்களோட ஆத்மாவும் அங்க வந்து சேர்ந்திருக்கும். அப்போ இத சொல்லறது அந்த ஆத்மாவும் அதெல்லாம் கேட்டு இருக்கும். மரணம் பக்கத்துல வந்தாச்சு அப்படின்னு போத்தியமாகிற நேரத்திலேயோ இப்படின்னு எல்லாம் இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸ்ராவையேது அடுத்த வாழை கேட்க வைக்கவோ தது பிரம்ம சம்சதி அந்த கேட்க வைக்கிற பிரவೃತ್ತಿ அப்படிங்கிறது ஆனந்தியாய கல்பதே ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்டான புண்ணிய பலத்தை கொடுக்கறது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றது ஸ்ருதி பகவதியாக்கும். இத்திரையுமாக்கும் கடோபனிஷத்தோடு முக்கியமான பார்ட்டான 1வது அத்தியாயம் சிரவணப்பிரதமான பாகமாக்கும். இது இப்ப நம்ம பார்த்தது. இனி வரும் அத்தியாயம் அப்படிங்கிறது இந்த சொன்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு மனனம் செய்யறதுக்கு ஸ்ருதி பகவதி சொல்லித்தர பார்ட்டாக்கும். இதி பிரதம அத்தியாயே திருதீயா வள்ளி. இப்படி 1வது அத்தியாயத்துல 3வது வள்ளி முடிவடைகிறது. கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 3வது வள்ளி
இப்படியாக முடிவடைகிறது.